நக்கீரன் கோபால் போன்ற நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தை, இந்த மக்கள் கூட்டத்தை ஜனநாயகன் படத்துக்கான காட்சியா பயன்படுத்துறதுக்கான ஒரு சதி வேற இதுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடுதல் தகவலா போயிட்டு இருக்கு. அது நமக்கு இன்னும் மேலும் அதிர்ச்சியை தான் தருது. ஆல்ரெடி நேத்துல இருந்து ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல விஜயுடைய மிக அருகாமையில மக்கள் மயக்க போட்டு விழுகிறாங்க, மிக கொடூரமா பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா ஒரு அம்மா தன் மகளை காணோம்னு சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா விஜய் பேசிட்டு இருக்கும் போதே செய்கையில மகளை காணோமா அப்படின்ட்டு கேட்டுட்டு வேனுக்குள்ள போயிட்டு விஜய் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய்கிட்ட சொல்லி மைக்ல அந்த பாப்பா காணாம போனதை பத்தின ஒரு அறிக்கை, கண்டுபிடிச்சு கொடுங்க தம்பிகளா அப்படின்ட்டு காவல்துறையும் அதுக்கு உதவி செய்யுங்கன்ட்டு அவர் உடனே இறங்கி போயிடுறாரு அப்படிங்கிறது வந்துச்சு. மிக வருத்தமான விஷயமா இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்தோடனே இவங்க எல்லாம் காணாம போனோம்னா முதல்ல சதி கோட்பாடுகள், கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் உருவாக்குனாங்க. இல்ல இதுல ஆளும் கட்சி தான் இது பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. ஆனா நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட சொல்லல அப்படிங்கும் போதே அது உடையுது. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறது பல வீடியோக்கள், பல இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள், குறிப்பா தாவேகா கூட்டத்துக்கு போன தொண்டர்கள் எடுத்த, அதுல ஒருத்தர் வாய் பேச முடியாத ஒரு